கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாக்கியமுள்ள ஜனம் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை தெய்வமாக பெற்ற ஜனங்கள் நாங்கள், பாக்கியமுள்ள ஜனங்கள். வேதமும் அப்படித்தான் சொல்லுகிறது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் உம்முடைய அன்பை, உம்முடைய கிருபைகளை, உம்முடைய மகிமைகளை, உம்முடைய மகத்துவங்களை தியானிக்க கூடியிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தி இதில் இருக்கிறதான ஆழமான சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுடன் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 144 அதிகாரம் 15 வசனம் கூறுகிறது, இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல இந்த விதமான சீரை பெற்றிருக்கிற ஜனம் என்று தாவீது எதை குறித்து சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தயாபரர், என் கோட்டை, என் உயர்ந்த அடைக்கலம், என்னை விடுவிக்கிறவர், என் கேடகமும், நான் நம்பியிருக்கிறவரும், என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்ல பண்ணது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் மனிதனை எப்படி சிருஷ்டித்தார் என்று பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 1 அதிகாரம் 26 வசனத்துல, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொன்னார். தேவன் தன்னை போலவே மனுஷனை உண்டாக்கினார். இது மனுஷன் மேலே தேவன் வைத்திருக்கிறதான அன்பு. அது மட்டுமல்ல, இந்த உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டது என்று பார்க்கும் பொழுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பின்பு பூமியையும் படைத்தார். வானம் என்று சொல்லும் பொழுது வானங்கள், வானாதி வானங்கள், அண்ட சராசரங்கள் எல்லாம் முதலிலே உண்டாக்கப்பட்டன. தேவனுடைய சிங்காசனம், பரலோகம் போன்ற சகலமும் உண்டான பிறகுதான் பூமி உண்டானது. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, மனுஷனை பற்றிய எண்ணம் மனுஷனை உண்டாக்குவதற்கு முன்னதாகவே தேவனுக்கு உண்டாக்கப்பட்டது. அது எப்படி என்று சொன்னால், உலகம் தோன்றதுக்கு முன்னே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நம்மை அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாக இருப்பதற்காக தெரிந்து கொண்டாராம். அப்படியானால் அவருடைய மனதிலே நாம் உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நம்மை அவர் நினைத்திருக்கிறார். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது கூட முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பதும் கூட ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய அந்த எதிர்காலத்திலே அவன் குடியிருக்கக்கூடிய பரலோக வாசஸ்தலத்தை எல்லாம் திட்டமிட்டு தேவன் ஏற்கனவே வைத்திருக்கிறார். ஏனென்றால் எல்லாம் தேவனுடைய மனதிலே தோன்றிய காரியங்கள். அந்த தேவனுடைய மனதிலே மனுஷனுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறது எல்லாம் கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அது மனிதனுடைய மனதிலே தோன்றவும் இல்லையா. இவ்வளவு அன்பான தேவன் இவர் நம்மை அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படியே படைத்து ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவாக ஆனான் என்று ஆதியாகமம் 2 அதிகாரம் 7 வசனத்திலே பார்க்கிறோம். இப்படி தேவ சாயலாக, நம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், தேவ சாயலாக ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்றெல்லாம் வேதம் கூறுகிறது. இந்த நிலையில இருக்கும் பொழுது கல்தேய வம்சத்திலே
பாபிலோனியனாகிய ஆபிரகாமை நோக்கி கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொல்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்கள். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்றெல்லாம் சொல்லி வழி நடத்துகிறார். அதற்கு பிறகு 400 வருடங்கள் அவர்கள் எகிப்திலே அடிமைகளாக இருக்கின்ற நேரத்திலே அந்த அடிமைத்தனத்திலே இருந்து விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் வனாந்திர வழியாக கடந்து போகும்பொழுது சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு 40 வருஷம் உங்களை வனாந்திரத்தில் நடத்தினேன். உங்கள் வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை என்று சொல்கிறார். இப்படி ஜனங்களுக்கு தேவையானதை தேவன் மிகுந்த கரிசனையோடு செய்து கொடுக்கிற தேவனாக அன்று முதல் இன்று வரைக்கும் விளங்கி கொண்டிருக்கிறவராக அவர் இருக்கிறதை நாம் நன்றாக அறிவோம். அது மட்டுமல்ல, உன்னை தனக்கு ஜனமாக ஏற்படுத்திக் கொள்ளவும் தாம் உனக்கு தேவனாக இருக்கவும் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி நமக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வருகின்ற வழியிலே செங்கடல் அங்கே குறுக்கிடுகிறது. அந்த செங்கடல் வழியாக அவர்கள் நடந்து வரும்படியாக, அதை கடந்து வரும்படியாக செய்யும் பொழுது பின்தொடர்ந்து வந்ததான எகிப்தியரை அந்த ஆழி மூடிக்கொண்டது, கல்லை போல ஆழங்களிலே அமிழ்ந்து போனார்கள் என்று யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 8 முதல் 10 வரை இருக்கிற வசனங்களை பார்க்கும்போது, உடைய நாசியின் சுவாசத்தினாலே ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. உடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல எகிப்தியர் அமிழ்ந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால், தேவன் தன்னுடைய நாசியின் சுவாசத்தினால கீழ்காற்றை இரவு முழுவதும் வீசும்படியாக செய்தார். அப்பொழுது அந்த கடலிலே இருந்ததான ஜலமெல்லாம் அப்படியே நடுவாக பிரிந்து பிளந்து இருபுறமும் மதிலை போல நின்றது. அது மட்டுமல்ல, அவருடைய குளிர்ந்த சுவாசம் என்ன செய்ததுதான், அந்த நடுக்கடலிலே அந்த தண்ணீர் எல்லாம் ஒரு மதிலை போல 2 புறமும் ஜனங்களுக்கு நின்றது. அதுவும் எப்படி நின்றதுதான், நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. உறைந்து போனால் என்ன? தண்ணீர் உறைந்து போனால் என்ன? பனிக்கட்டியாக நிற்கிறது. அப்படியானால் 2 புறமும் பனிக்கட்டியை போல அப்படியே நின்றது. இவர்கள் அதன் வழியாக ஜனங்கள் நடந்து வந்தார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, ஏறக்குறைய ஒரு 10 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் நடந்து வருகிறார்கள், அல்லது வண்டிகளிலே ஆடுகள் மாடுகள் போன்ற மிருகங்கள், இவர்களோட லட்சக்கணக்கான ஜனங்கள் கடந்து வருகின்ற வரைக்கும் அந்த தண்ணீர் அப்படியே உறைந்து நின்றது. அதே நேரத்திலே அதை அவர்கள் கரையை கடந்து போகின்ற வரைக்கும் அப்படியே நின்றது. அதற்கு முன்னதாக அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் இவர்களை வழிநடத்தி கொண்டிருந்தது. நடுவிலே வந்து நின்றது. யாருக்கு நடுவிலே? எகிப்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் நடுவிலே. எகிப்தியருக்கு அது இருளாகவும் இஸ்ரவேலருக்கு அது வெளிச்சமாக இருந்தது. அது எகிப்தியரை கலங்கடித்தது. அதற்கு பிறகு மோசே தன் கையை நீட்டும் போது, கோலை நீட்டும் பொழுது, அப்படியே அந்த ஜலம் வந்து மூடிக்கொண்டது. அவர்கள் அப்படியே ஒரு ஈயம் எப்படி தண்ணீருக்குள்ளே அமிழ்ந்து போகுமோ அப்படி அமிழ்ந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்களை செய்யக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். நாம் அவர் ஜனம் என்று சொல்வதிலே மிகுந்த மகிழ்ச்சியோடு பெருமிதத்தோடு நாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். நம்முடைய தேவன் மகத்துவமான தேவன். இதைத்தான் 11ஆம் வசனம் சொல்லுகிறது.
கர்த்தாவே உமக்கு தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து தெய்வ ஜனங்களுக்காக அவர் பல உடன்படிக்கைகளை, வாக்குத்தத்தங்களை, திரளான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். பயப்படாதே பயப்படாதே என்று 365 நாளும் நாம் அறிந்து கொள்ளும்படியாக, அதை உறுதியை பற்றி கொள்ளும்படியாக 366 நாட்கள் 366 முறை பயப்படாதே என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது 26ஆம் வசனம், யாத்திராகமம் 15:26 நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாக கர்த்தர். எகிப்தியருக்கு வியாதிகள் வரலாம், ஆனால் தேவனுடைய ஜனங்களுக்கு வியாதி வராது. எகிப்தியர் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்து ஜனங்கள், ஆனால் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிறார்கள். அதனாலே நமக்கு தேவன் கொடுத்ததான இந்த வாக்குத்தத்தத்தின்படி அவரே நமக்கு பரிகாரியாக இருக்கிறார், அவரே நமக்கு போதுமானவராக இருக்கிறார். வேதத்திலே பல காரியங்கள் உண்டு. எல்லாவற்றையும் நாம் தியானித்தால் தேவன் எவ்வளவு மகத்துவமானவர் என்பது நமக்கு தெளிவாக விளங்கும். அது மட்டுமல்ல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்று வரைக்கும் எத்தனையோ காரியங்கள் நமக்கு விரோதமாக பிசாசு செய்த போதிலும் நமக்காக தேவனே யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வருகிறதை கண்டீர்களே என்று சொல்கிறான். ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறதை போல தேவன் நம்மை சுமந்து கொண்டு போகிறார். அது மட்டுமல்ல, ஒரு வசனம் உண்டு, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேலே அசைவாடுகிறது போல அவர் நம்மேலே அசைவாடுகிறார். பறந்து காக்கிற பட்சியை போல நம்மை பாதுகாக்கிறார் என்றெல்லாம் வேதம் சொல்கிறது. ஒரு சாதாரண ஒரு பறவை கூட தன் குஞ்சுகளுக்கு ஏதாவது கஷ்டம் என்று சொன்னால் பறந்து வந்து காக்கும். அதுபோல நமக்கு கஷ்டம் என்று வரும்போது தேவன் பக்கத்திலே இருந்து நமக்கு பாதுகாப்பாக இருக்கிற தேவன். கழுகு தன் கூட்டை கலைத்து என்ன செய்யுமா, உயரமான மலை மீதோ அல்லது மரத்தின் மீதோ அது கூட்டை கலைத்து கூட்டை கட்டியிருக்கும். அதை கொஞ்சம் அது கழுகு குஞ்சுகள் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அது கூட்டை கலைத்து விடுமா. ஏனென்றால் அந்த குஞ்சுகள் தானாக பறக்க வேண்டும், தானாக கீழே விழுந்தாலும் அவைகளால் பறக்கக்கூடிய நிலையிலே இருக்க வேண்டும். ஆனால் என்ன செய்யுமா, கூட்டை கலைத்து குஞ்சுகளின் மேல் அசைவாடும். அது ஒன்றும் ஆகாதபடிக்கு அவைகளை தன்னுடைய சிறகினாலே தாங்கும். இப்படித்தான் தேவன் நமக்கு பழக்கத்தை கொடுக்கிறார். நம்ம இந்த செய்தியினுடைய ஆரம்பத்திலே பார்த்தோம், கையை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் பழக்குவிக்கிற தேவன் என்று சொல்லி. பலவிதமான பாதைகளின் வழியை தேவன் நம்மை நடத்துவார், ஆனால் கூடவே இருப்பார், நம்மை காப்பார். இதுதான் நம்முடைய தேவனுடைய மகிமை பிரதாபம். அது மட்டுமல்ல, வனாந்திரத்திலே நடத்தி கொண்டு வந்த தேவன் 40 வருஷமும் தேவனாகி கர்த்தனோடு கூட இருக்கும் பொழுது உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை, எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதித்து வருகிறார் என்பதை உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது மாத்திரமல்ல, இப்பொழுதும் கூட நம்மை ஒவ்வொரு நாளும் போஷித்து வருகிறார். மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், ஆகாரத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம், உடைக்காக கவலைப்பட வேண்டாம், உணவுக்காக கவலைப்பட வேண்டாம், எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை புசிப்போம் என்று கவலைப்பட வேண்டாம், எல்லாவற்றையும் உன்னுடைய பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக பார்க்கும் பொழுது,
இந்த ஜனங்களை பற்றி சொல்லும் பொழுது விவேகமும் ஞானமும் உள்ள ஜனங்கள், இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்று மக்கள் சொல்வார்களாம், மற்றவர்கள் சொல்வார்களாம். ஏன் என்று சொன்னால், தேவனால் நடத்தப்படும் பொழுது நமக்கு அவர் பின்புறமாக இருந்து ஆலோசனை சொல்கிற தேவன். வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உங்கள் காதுகளுக்கு பின்னாலே சொல்லுகிற சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. இப்படி நம்மை நடத்தக்கூடிய தேவன் ஒருவர் உண்டு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவர்கள் எல்லாம் அவர் அழைத்து விட்டு அப்படியே விட்டு விடவில்லை. ஆபிரகாமையும் சரி, ஈசாக்கையும் சரி, யாக்கோபையும் சரி, மரணம் வரைக்கும் கூடவே இருந்து இப்படி செய், அப்படி செய் என்று நடத்தி கொண்டு வந்த தேவன் நமக்கும் கூட எத்தனையோ காரியங்கள் வாழ்க்கையில கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் வரும்பொழுது நம்மோடு கூட இருந்து இப்படி செய், அப்படி செய் என்று நம்மை வழிநடத்துகிற தேவன் நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறவர். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு பெரிய காரியம் என்னவென்று சொன்னால், இந்நாளிலே இந்த விதித்திருக்கிற நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகள், நியாயங்களை பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி இது. நம்மை போல ஒரு மகத்தான ஜனங்கள் இல்ல. ஏனென்றால் நியாயப்பிரமாணம், வேதம் என்று சொல்லப்பட்ட இதுல எல்லா நீதிகளும் நியாயங்களும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய காரியங்கள் தெரியுமா? வேதத்தை பார்க்கும் பொழுது எத்தனையோ பெரிய புத்தகங்கள் இந்த உலகத்துல உண்டு, எவ்வளவோ பெரிய ஞானம் உண்டு. ஆனால் எல்லாமே வேதத்தில் இருக்கிறது. பூமி உருண்டையா தட்டையா என்று ஒரு பெரிய ஆராய்ச்சி செய்தார்கள். எத்தனையோ கோடி பணம் செலவு பண்ணி அது ஒரு குழு வைத்து கண்டுபிடிக்க வேண்டும் என்று பார்த்தார்களாம். ஆனால் அதற்கு ஆதாரம் கிடைக்கவில்லை. ஆனால் ஏசாயா புத்தகத்தில பூமி உருண்டையின் மேல் நிற்கிறார் என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தை ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி குறிப்பிட்டு சொல்லி காமிக்கிறாராம். இப்படி இது போல நிறைய காரியங்கள் வேதத்துல உண்டு. இப்படி மகத்துவமான வேதத்தை நமக்கு தேவன் எழுதி நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். நன்மையை செய்ய வேண்டும், நீதியை செய்து நியாயத்தை கடைபிடித்து நடக்க வேண்டும் என்பதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. இதை தவிர வேறு என்னத்தை அவர் எதிர்பார்க்கிறார் என்று வேதம் சொல்கிறதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் நாம் அறிவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவன் வனாந்திரத்திலே அந்த மலையின் மேலே எரிகிற அக்கினியாக இருந்தார். அந்த அக்கினியின் நடுவிலிருந்து கர்த்தர் பேசினார். அந்த சத்தத்தை தான் நான் கேட்டோமே தவிர ஒரு ரூபத்தையும் நாம் காணவில்லை. அப்படி அந்த ஒரு பெரிய சத்தத்தை கேட்டு எந்த ஜனமாவது தேவனுடைய சத்தத்தை கேட்டு உயிரோடு இருந்தது உண்டா? ஆனால் நாம் நம்முடைய முற்பிதாக்கள் தேவனை முகமுகமாய் பார்த்தது போல அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் நடத்தும்படியாக அவர்களை தேவனே வழி நடத்தினாலும் கூட, தேவனாலே நடத்தப்பட்டாலும் கூட அவர்கள் உயிரோடு இருந்தார்கள். தேவனை முகமுகமாய் கண்டேன் என்று சொல்லி மனோவா எல்லாம் சொல்லுகிறார்கள். நாம் இனி உயிரோடு இருப்போமா என்று சொல்லி பயப்படுகிறான். வனாந்திரத்திலே தேவனுடைய மகிமையை கண்டவர்கள் பயந்தார்கள். மோசேயின் முகத்தை பார்க்க முடியவில்லை, முகத்தை முக்காடு போட்டுக் கொண்டார்கள். இப்படியெல்லாம் மகிமையுள்ள தேவனை முகமுகமாக கண்ட ஜனங்கள், அந்த மகிமையுள்ள தேவனை தங்களுடைய உள்ளத்திலே வைத்திருக்கிற ஜனங்கள், அந்த மகிமையுள்ள தேவனுடைய ஆவியை, பரிசுத்த ஆவியை தங்களுடைய சரீரத்திலே வைத்திருக்கிற ஜனங்கள், எவ்வளவு மகத்துவங்கள் பார்த்தீர்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி பல காரியங்களை நாம் பெற்றிருக்கிறோம். அதனாலதான் தேவனை பற்றி சொல்லும் பொழுது, தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் தேவனாகிய கர்த்தர் உன்னை தனக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டாராம். பூச்சக்கரத்திலே எத்தனையோ ஜனங்கள் உண்டு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை தனக்கு சொந்தமான ஜனங்களாக தேவன் வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள்.
நாம் யூத ஜனங்களாக இல்லாவிட்டாலும் ஆவிக்குரிய யூதர்களாக இருக்கிறோம். இப்படி சகல ஜனங்களிலும் மிக திரளான ஜனங்கள் என்ற கர்த்தர் நம்மேல் அன்பு வைக்கவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. சகல ஜனங்களிலும் நாம் கொஞ்சம் ஜனங்களாகத்தான் இருந்தோம். ஆனாலும் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அதனாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய நியாயப்பிரமாணங்களை நம் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அதை பற்றி பேசி கையிலே அடையாளமாக கட்டிக்கொள்ள வேண்டும். கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக இருக்க வேண்டும். வீட்டு நிலைகளிலும் வாசல்களிலும் எழுத வேண்டும் என்று நமக்கு தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். இப்படி நம்முடைய இருதயம் மேட்டிமை அடையாமல் அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி, கண்மலையிலே பாறையிலே இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி, வனாந்திரத்திலே போஷித்து நம்மை வழி நடத்தின தேவனை மறவாமல் இருக்க வேண்டும். அடுத்து என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய கைப்பலன், இதுதான் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நாம் சொல்லக்கூடாது. ஏனென்றால் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலன் கொடுக்கிறவர் தேவன்தான். அவரால் அல்லாமல் நாம் ஒன்றும் செய்யவே முடியாது. அடுத்து இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று சொன்னால், நம்மை அவர் ஆள வேண்டும், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும், அவர் நமக்கு தகப்பனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற தேவன். ஆனால் என்ன நடந்தது? சாமுவேலின் காலத்திலே ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். அப்போது தேவன் மிகுந்த வருத்தப்பட்டார். அவர் சொல்லுகிறார், நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை அவர்கள் தள்ளிவிட்டார்கள். அதனாலே அவர்கள் சொல்லுகின்றபடி கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னைத்தான் தள்ளினார்கள். அவர்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடு என்று வருத்தத்தோடு அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். இப்படியே இந்த நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவர் வந்து தன்னுடைய பரிசுத்தவான்களாகிய நம்மை, தகுதியுள்ள பரிசுத்தவான்களை அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போகப் போகிறார். அதற்கு பிறகு இந்த பூமியில 1000 வருடம் அரசாட்சி நடக்கும். இந்த 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில எங்கே நடக்கும் என்று சொன்னால் எருசலேமில் நடக்கும். இது ஏன் 1000 வருடம் இங்கே நடக்கிறது? பரலோகத்திலே நேராக அழைத்து கொண்டு போகலாமே என்றால் அதற்கு ஒரு காரணம் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 1000 வருட அரசாட்சியை பற்றி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் 1000 வருட அரசாட்சி மீண்டும் இந்த பூமியிலே இருக்கிறது என்று பார்த்தால், 7 விதமான ஆசீர்வாதங்கள் ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் கொடுத்திருந்தார். அது என்ன என்றால், தேவனுடைய மகிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு நித்திய ஜீவன், சுதந்திரம், இப்படி தேவனுக்கும் மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் இயற்கைக்கும் ஒரு ஐக்கியம். இப்படி 7 விதமான ஆசீர்வாதங்கள். ஆனால் ஆதாம் ஏவாள் தேவனுடைய கட்டளையை மீறி நடந்ததினாலே இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் மனிதனை விட்டு நீங்கி போயிற்று. 1000 வருடம் ஏன் அரசாட்சி என்று பார்த்தால், ஏறக்குறைய 900 1000 வருடங்கள் வரைக்கும் மனிதன் வாழ்ந்தான் அப்பொழுது. ஆனால் அதற்கு பிறகு இப்பொழுது 70 80 வருடங்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த 1000 வருடங்கள் மனிதனுக்கு கொடுத்தோமே, இவன் முழுமையாக வாழவில்லையே, இந்த 1000 வருடங்கள் இங்கே வாழ்ந்து விட்டு போகட்டும் இந்த ஆசீர்வாதங்களோடு என்று சொல்லி தேவன் பரலோகத்துக்கு நம்மை அழைத்து கொண்டு போவதற்கு முன்னதாக இந்த காரியத்தை நம்ம கொடுக்கிறார். பாருங்கள், தேவன் எவ்வளவு அன்புள்ள தேவன். அவருடைய அன்பை விளங்கிக் கொள்ள நம்மாலே முடியவே முடியாது. இப்படி இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்படும், மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். சியோனிலிருந்து வேதம், எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் புறப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சியோன் மலையிலே, எல்லா வாசஸ்தலங்களிலே, சபைகளின் மேலே
பகலிலே மேகத்தை புகையைப் போலவும் இரவிலே கொழுந்து விட்டு எரியும் அக்னி பிரகாசத்தை உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். அந்த காலத்திலே கூட பார்க்கும் பொழுது கர்த்தர் எப்படி புறப்பட்டு வரும்பொழுது அக்னி ஸ்தம்பத்தோடும் மேக ஸ்தம்பத்தோடும் புறப்பட்டு வந்தாரோ, அப்படி கடைசி நாட்களில் இந்த 1000 வருட அரசாட்சியில கர்த்தருடைய மகிமை அப்படி விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பகலிலே வெயிலுக்கு நிழலாக, பெருங்காற்றுக்கும் மழைக்கு அடைக்கலமாக, மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாகி இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேலே தங்கியிருப்பார் என்று ஈசா என்ற அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அது ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே மகிமையின் ஆவியானவர் பிதாவானவர் தங்கியிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலத்திலே என்ன நடக்கும்? எப்படி மிருகங்களும் மனிதர்களும் ஐக்கியமாக இருந்தார்களோ அதுபோல ஓநாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவர்களை நடத்தலாம். பசுவும் கரடியும் கூடி மேயும். பால் குடிக்கிற குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேலே விளையாடும். என்னுடைய பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வார் இல்ல. கர்த்தரை அறிகிற அறிவினாலே பூமி நிறைந்திருக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை இஸ்ரவேல் என்னுடைய சேனை என்று தேவன் சொல்லியிருக்கிறதை பார்க்கலாம். மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு செய்யும்போது சொல்கிறான், அவர்கள் உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும், பரிசுத்த ஜாதி என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பலவிதமான வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டு. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. நம்ம யாராவது தொட்டு நமக்கு தீங்கு விளைவித்தால் அது தேவனுடைய கண்மணியை தொடுகிறதாக இருக்குமா? அது மட்டுமல்ல, சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அவர் தமது சிறகுகளாலே நம்மை மூடுவார். அவர் சட்டையின் கீழே அடைக்கலம் புகலாம். இரவின் பயங்கரம், பகலிலே பறக்கிற அம்பு, இருளிலே நடமாடுகிற கொள்ளை நோய், மத்தியானத்திலே பாழாக்கும் சங்காரம், இது எதுவுமே நமக்கு பயத்தை தராது. 1000 பேர் 10,000 பேர் நம்ம மேலே விழுந்தாலும் அது நம்மை அணுகாது. பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம். பாதம் கல்லிலே இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். தூதர்களை நமக்கு காவலாக வைத்திருக்கிறாராம். மகிமையானவர்களுக்கெல்லாம் காவல் வைக்கப்பட்டிருக்கும். இப்படி அநேக காரியங்களை நாம் பார்க்கலாம். தேவ தூதர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள். நம்முடைய ஜெபங்களை எல்லாம் ஏறெடுக்கிற ஜெபங்களை எடுத்துக்கொண்டு மேலே போகிறவர்களாகவும் மீண்டும் நம்மிடத்தில் திரும்பி வருகிறவர்களாகவும் யாக்கோபு ஒரு தரிசனம் கண்டான். பூமிக்கும் வானத்துக்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் தேவதூதர் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் கண்டான். இப்படி பல பரிசுத்தவான்கள் சொல்கிறார்கள், இங்கே இருந்து ஏறெடுக்கிற ஜெபங்களை எடுத்துக்கொண்டு போகிறவர்களும் பதில் எடுத்துக்கொண்டு வருகிறவர்களுமாக இந்த தூதர்கள் இருப்பார்கள். நமக்கு காவலாக இருப்பார்கள். நம்மை சுற்றிலும் பாளையம் இறங்கி இருக்கக்கூடிய பரிசுத்த தூதர்கள் உண்டு என்றெல்லாம் இவ்வளவு அருமையான தேவன். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே காணக்கூடாத ஒரு பெரிய அதிசயம் என்னவென்று சொன்னால், பாவம் செய்த நமக்காக தேவனே மனுஷ ரூபத்திலே வந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் பலியானார். இப்படி எங்காவது கேள்விப்பட்டதுண்டா? இதை பாருங்க, யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாராம். இப்படி அவரை விசுவாசிக்கிற நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தேவனையே நமக்கு கொடுத்து இவ்வளவாக உலகத்திலே அவர் அன்பு கூர்ந்தார். அடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், யோவான் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. சிநேகிதர் என்று நம்மை அழைக்கிறாராம். 15ஆம் வசனத்திலே, யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவிடத்திலே நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிக்கிறேன். யாராவது
பிதா இவருக்கு சொல்லுகிறது எல்லாம் வெளிப்படையாக சொல்லுகிறது யாருக்கு சொல்வார்கள்? குடும்பத்திலே நமக்கு பெற்றோருக்கு கூட சொல்லாத காரியங்களை சிநேகிதரிடத்திலே நாம் பகிர்ந்து கொள்கிறோம் அல்லவா? அதனாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சிநேகிதர் என்று சொல்கிறார். ஆபிரகாமை தேவன் சிநேகிதன் என்று அழைத்தார். இப்படி தேவன் மனிதனோடு உறவாடுகிற தேவன், மனிதர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். இப்படி சிநேகிதருக்காக அவர் நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபத்தை பிதாவாகிய தேவனிடத்தில் கேட்டுக்கொள்கிறார். பிதாவே, நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அதனாலே நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படிக்கு வேண்டிக் கொள்கிறேன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். இதுதான் பரலோகத்திலே நம்மை தேவன் அழைத்து கொண்டு போகிற காரியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நாம் இருவரும் ஒன்றாக இருக்கிறோம். நானும் அவர்களும் ஒன்றாக இருக்கிறோம். ஆக நாம் இருவரும் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் நம்மில ஒன்றாக இருக்கிறார்கள். நாம் எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கலாமே. அவர்கள் மாத்திரம் பூமியில் இருக்கிறார்கள், நாம் வானத்தில் இருக்கிறோம். அவர்களும் நம்மோடு கூட வானத்திற்கு வர வேண்டும் என்று கேட்கிறார். இது பிதாவாகிய தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னே தீர்மானம் செய்ததுதான். ஆனால் பரலோகத்திலே நாம் வாழ வேண்டுமானால் அதற்கு சில தகுதிகள் வேண்டும். தேவனைப் போல தேவனுடைய சுபாவங்கள் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். இந்த மண்ணான சரீரம் விண்ணுக்குரிய சரீரமாக மாற வேண்டும். இதற்காக பல பாடுகள், உபத்திரவங்கள் வழியாக நாம் செல்ல வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அனுதினமும் நம்மை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் மறுரூபமாகின்ற அனுபவம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் நடுவானத்தில் தோன்றும் பொழுது ஒரு இமைப்பொழுதிலே, நொடி பொழுதிலே, ஒரு நிமிஷத்திலே நாம் எல்லாரும் மறுரூபம் அடைந்து அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவோம். இதுதான் மறுரூபத்தின் அனுபவம். அடுத்தது, தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார் தெரியுமா? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆவியினாலும் சரீரத்தினாலும். நமக்குள்ளே இருக்கிறது தேவனாகிய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர். பாருங்க, வானமும் பூமியும் கொள்ளாதபடிக்கு வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அப்படிப்பட்ட தேவனுடைய ஆவி அற்பமான மனிதர்களாகிய அழிந்து போகக்கூடிய இந்த சரீரத்துக்குள்ளே அவர் தங்கியிருக்கிறார் என்று சொன்னால், அது எவ்வளவு பெரிய காரியம், எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய மகிமையான தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படியானால் நாம் எப்படி வாழ வேண்டும், எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும், இதை நாம் நன்றாக உணர்ந்து கொண்டவர்களாக, அறிந்து கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையை மிகுந்த பயபக்தியோடு நடத்த வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17ஆம் வசனங்களிலே பார்க்கிறோம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தான் தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்துக்குள்ளே தேவன் உலாவுகிறார். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது என்னவென்று சொன்னால், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. தேவன் மனிதர்கள் மத்தியிலே உலாவி, நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொல்கிறார். இது எத்தனை மகிமையான காரியம், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவன் நமக்குள்ளே உலாவி, நம் நடுவிலே உலாவி, நம்முடைய தேவனாக அவர் இருப்பார், நாம் அவருடைய ஜனங்களாக இருப்போம். அப்படியானால் தேவன் இப்படிப்பட்ட ஒரு தேவனை, இவ்வளவு அன்பான தேவனை, அன்புக்காக இயங்குகிற தேவன் அவர். அதற்காகத்தான் சொல்லுகிறார், என்னையன்றி வேறு தேவர்கள் உனக்கு வேண்டாம். என்னையன்றி மகனையாவது, மகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது நேசிக்க வேண்டாம். என்னை நேசியுங்கள், என்னை நேசியுங்கள் என்று
ஒரு கூட்டம் ஜனங்களை உருவாக்கிவிட்டு அண்ட சராசரங்களையும் சகலத்தையும் தன்னுடைய வாயின் சுவாசத்தினாலே உண்டாக்கின தேவன் நம்மை பார்த்து ஏங்குகிறார். என்னை நேசியுங்கள் என்று சொல்லுகிறார். நமக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய அவர் தயாராக இருக்கிறார். எத்தனையோ ராஜாக்களுடைய அனுபவத்தை பார்க்கும் பொழுது ஒரே ஒரு தூதன் 1,85,000 பேரை ஒரே ராத்திரியில சங்கரித்தார். 3 கூட்டமான ஜனங்கள் யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக வரும்போது துதியும் ஸ்தோத்திரமும் அவன் ஏறெடுத்தான். அவர்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு செத்தார்கள். இப்படி எத்தனையோ மகத்துவங்களை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கடைசியிலே ஒரு காரியம் உண்டு. அது என்ன காரியம் என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய சத்தத்தை கேட்டேன். இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார். இதுதான் ஆரம்பத்திலே அவர் சொன்னது, லேவியராகமத்திலே சொன்னது. நான் உங்கள் மத்தியிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் அல்லவா? இதை எப்பொழுது நிறைவேற்றுகிறார்? கடைசியிலே நாம் எல்லாம் மரித்து உயிரோடு எழும்பி போகும்போது பரலோகத்திலே அவர் நமக்கு தேவனாக இருப்பார். நாம் அவருடைய ஜனங்களாக இருப்போம். அவருடைய கண்ணீர் யாவையுமாறு துடைப்பார். மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அழுறுதல் இல்லை, வருத்தமும் இல்லை, எல்லாம் ஒழிந்து போயின என்று விரும்புகிறது. இதற்காக நமக்காக புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் தேவனிடத்தில இருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். யோவான் கண்டாராம். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அந்த புதிய எருசலேம் நகரத்திலே காணப்படுகிற அந்த வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியுடைய ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீட்டுள்ளது, அருவருப்பு, பொய்யை நடப்பிக்கிறது ஒன்றும் பிரவேசிக்காது. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டவர்களாகிய நாம் மாத்திரம் அதிலே பிரவேசிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தனை மகத்துவமுள்ள தேவன், இவரை போல ஒரு தேவன் யார்? இவருடைய ஜனங்களாக நாம் இருப்பது அது ஒரு பெரிய பாக்கியம். அதனாலதான் பாக்கியமுள்ள ஜனம் என்று இந்த செய்தியை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். இது பாக்கியமுள்ள ஜனங்களாக நாம் இருக்கிறதுனாலதான் இப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு கொடுத்த தேவனை நாம் ஸ்தோத்தரித்து இந்த செய்தியை அவருடைய கருத்தில் கொடுப்போம். இதை கேட்கிறவர்கள் எல்லாரும் பாக்கியமுள்ள ஜனங்கள் என்பதை உணர்ந்து தேவனுக்கு ஏற்றவர்களாக நடக்க கர்த்தர் தாமே கிருபை தரும்படியாக ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எவ்வளவு பாக்கியமுள்ள ஜனங்கள் என்பதை எங்களுக்கு நீ சொல்லிக் கொடுத்தீர். இதை நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு இந்த பாக்கியத்தை தொடர்ந்து அனுபவித்து நீர் எங்கள் தேவனாகவும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாகவும் இங்கே மாத்திரமல்ல பரலோகத்திலும் காணப்படும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யும். தடையான காரியங்கள் எல்லாம் எடுத்து போடும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.